ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் சுவையான ஆல் இன் ஒன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு மசாலா பவுடர் நம்ம வீட்டில் இருந்தாலே போதுங்க. தனியாக மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடிலாம் தேவையே படாது. எல்லா குழம்பு வெரைட்டி, போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லா குழம்புக்குமே இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும். ஈவன் சாம்பாருக்கு கூட நம்ம பொடி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி குயிக்காக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ட்ரையான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணக்கூடிய கடாய், யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேச்சுலா அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பிளேட் எல்லாமே ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஏன்னா லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் கூட சீக்கிரம் பொடியில் பூச்சி வச்சிரும். அண்ட் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம தனித்தனியாக ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் கடாயில் 1/2 kg அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். வரமல்லி, நல்லா நாட்டு மல்லி வாங்கிக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதை இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே பொறுமையாக டைம் எடுத்து ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய குவான்டிட்டி 1 இயருக்கு நமக்கு வரும். ஸோ அந்த 1 இயருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொடி சீக்கிரமாக பூச்சி வைக்காமல் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பொறுமையாக டைம் எடுத்து ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் 100 கிராம் துவரம் பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது 100 கிராம் சன்னா டால் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்புன்னு சொல்லுவோம்ல, அது எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா ஃப்ரை ஆகி நல்லா அந்த கலர் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் என்னென்ன மெஷர்மெண்ட் சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்லேயுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 100 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, உடச்ச உளுந்து இருக்கும் இல்லையா, அது நான் சேர்த்துருக்கேன். அதுவும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது 100 கிராம் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஒரு பொடி வீட்டில் இருந்துட்டால் போதுங்க. தனியாக மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடியெலாம் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு பொடி போட்டு வச்சோம்னாலே மீன் குழம்பு, கறி குழம்பு, புளிக்குழம்பு எல்லாம் செம்ம அட்டகாச டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஈவன் சாம்பாருக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 100 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. 100 கிராம் அளவுக்கு கடுகும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொடிஞ்சு அந்த படப்பட சவுண்டு வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பொடியை பொறுத்தளவுக்கு மெஷர்மெண்ட் தாங்க ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் செஞ்சீங்க அப்படின்னா தாராளமாக 1 இயருக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 100 கிராம் அளவுக்கு பெப்பர் கார்ன்ஸ், மிளகு நான் சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது 100 கிராம் அளவுக்கு பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவோம்ல, அது சேர்த்துக்கலாம். இந்த பொடி போட்டு குழம்பு வச்சிங்க அப்படின்னா வீடு கமகமன்னு அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த பொடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்பே வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த பொடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 100 கிராம் அளவுக்கு சீரகமும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது 100 கிராம் அளவுக்கு மஞ்சள் எடுத்திருக்கேன். நான் விரலி மஞ்சள்னு சொல்லுவோம்ல, அது நான் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுவும் லைட்டாக ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆனோன்னு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 10 கிராம் அளவுக்கு கிராம்பு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பொடி பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி நான்வெஜ் குழம்புக்கெலாம், கறி குழம்பு, மீன் குழம்பு, கோழி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்புக்கெலாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு டைம் கன்சப்ஷன் ரொம்பவே கம்மிங்க. நம்ம தனித்தனியாக மிளகாத்தூள், மல்லித்தூளுக்கெலாம் செலவு பண்ணாமல் இந்த ஒரு குழம்பு பொடி இருந்தாலே போதும். எல்லா குழம்பையும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்தது 10 கிராம் அளவுக்கு அன்னாசி பூ போட்டிருக்கேன். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகி வாசம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது 10 கிராம் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். பட்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் 10 கிராம் அளவுக்கு கல்பாசி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா சீக்கிரமாக நம்ம கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடும். ஏன்னா நம்ம பொறுமையாக ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஃப்ரை பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம மீடியம் ஃப்ளேமில் அந்த மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னாலே ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். அடுத்தது 10 கிராம் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். கசகசாலாம் போட்ட உடனே பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். ஸோ பக்கத்தில் இருந்தே பார்த்தே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது 5 கிராம் அளவுக்கு ஏலக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். எந்த இன்க்ரீடியன்ஸுமே கரிஞ்சிடக்கூடாது. ஸோ பக்கத்தில் நின்று பார்த்தே ஃப்ரை பண்ணி பொறுமையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கரிஞ்சிட்டா கூட அந்த மொத்த பொடியோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ஸ்பாயில் ஆகிடும். அடுத்தது பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு.
1/2 கிலோ மல்லிக்கு 1/2 கிலோ காய்ந்த வத்தல் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து குழம்புக்கெலாம் ஒரு பொடி தான் சேர்க்க போகிறோம், தனி மிளகாய் தூள்லாம் வந்து சேர்க்க போகிறது இல்லை. ஸோ 1/2 கிலோ மல்லிக்கு 1/2 கிலோ காய்ந்த வத்தல் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கூடுதலாக காரம் சாப்பிடுவீங்கன்னா கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வத்தலையும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு முழு கட்டி பெருங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து பிச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து வீட்டு பக்கத்தில் மிஷின் இருக்குது அப்படின்னா அங்கே கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். ஏன்னா இவ்வளோ லார்ஜ் குவான்டிட்டி வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா மிக்ஸி ஹீட் ஆகிடும். டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பொடி டேஸ்ட் வந்து கிடைக்காது. மிஷினில் கொடுத்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சி கொடுத்துருவாங்க. இந்த பொடி வந்துட்டு தனியாக ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஈரப்பதம் எதுவும் படாமல். நமக்கு தேவையான அளவு வந்து இந்த மாதிரி குட்டி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக ஈரக்கரண்டி, ஸ்பூன் எதுவும் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த பொடி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சூப்பர் அண்ட் சுவையான குழம்பு பொடிங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.